மழைக்கு பிறகு மோசமாக மாறிய சென்னை சாலைகள். வடகிழக்கு பருவமழை சென்னை மற்றும் அதன் அண்டை மாவட்டங்களில் மிக தீவிரமாக பெய்து வருகிறது. இதனால் சென்னைக்கு மீண்டும் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில மணி நேர தொடர்ச்சியான மழைக்கு பிறகு முழு சாலை உள்கட்டமைப்பும் மீண்டும் குண்டும் குழியுமாக மாறிவிட்டன. பிரதான சாலைகள் சேரும் சகதியும் மிக்க குழிகளாக மாறிவிட்டன. பக்கவாட்டு சாலைகள் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளன. இது ஒன்றும் வித்தியாசமான மோசமல்ல. இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த முறை சென்னை மாநகரம் பருவமழையை சந்திக்க தயாராக இருப்பதாக திமுக அரசு உறுதியளிக்கிறது. ஆனால் சாலைகளை பார்த்தால் அவர்கள் பேசியதில் எவ்வளவு உண்மை என்பது தெரியும். சில மணி நேர மழைக்கு பிறகு சென்னையில் உள்ள ஒவ்வொரு பிரதான சாலையும், குறிப்பாக ஐடி காரிடார், பள்ளி வழித்தடங்கள், ஆம்புலன்ஸ் பாதைகள், மேம்பாலங்கள் மற்றும் அவுட்டர் ரிங் சாலைகள் ஆகியவை பயன்படுத்த முடியாதது ஆகிவிட்டன. மருத்துவமனைகளுக்கு செல்லும் சாலைகளில் மிகப்பெரிய இடைவெளிகள் உள்ளன. பேருந்து வழித்தடங்கள் நீரில் மூழ்கியிருப்பதே தெரியவில்லை. பள்ளி வேன்கள் சிக்கிக் கொள்கின்றன. முழங்கால் அளவு தண்ணீரில் மக்கள் அலைவது இப்போது ஒரு சாதாரண நிகழ்வாகிவிட்டது. சென்னையின் பிரபல ஐடி வழித்தடமான OMRல் 3 கிலோமீட்டர் பரப்பளவில் 70க்கும் மேற்பட்ட பள்ளங்கள் இருப்பதாக பயணிகள் தெரிவித்தனர். புறநகர் மக்களின் முக்கிய உயிர்நாடியான தாம்பரம் முதல் பல்லாவரம் வரை சாலை அரிப்பு காரணமாக ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இருசக்கர வாகன விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. அம்பத்தூர் மற்றும் மாதவரத்தில் சாலைகள் குண்டும் குழியுமாக, பேருந்து சேவைகள் மற்றும் குப்பை சேகரிக்கும் பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் சிட்டி பணிகள் மிக சூப்பராக நிறைவேற்றப்பட்டன என்று கூறப்பட்ட போதிலும் கோடம்பாக்கம், வடபழனி மற்றும் தீநகர் ஆகிய இடங்களில் பெரிய அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கின்றன. எனவே ஸ்மார்ட் சிட்டிக்கான மழைநீர் வடிகால் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் என்ற பெயரில் செலவிடப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் என்ன ஆனது என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னை மாநகரத்தின் மழைநீர் வடிகால் பணிகள் 90% முழுமையானது என்று திமுக அரசு பெருமை பேசுகிறது. ஆனால் ஒவ்வொரு 30 நிமிட மழையும் இது ஒரு பொய் என்பதை நிரூபிக்கிறது. மணிக்கணக்கில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. சாலைகள் ஆறுகளாகின்றன. மேலும் குப்பைகள் வீடுகளுக்குள் வெள்ளம் எடுத்து ஓடுகின்றன. இது மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்ட பிறகும் ஒவ்வொரு சாலையும் ஏன் தண்ணீரில் மூழ்கியுள்ளது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. சாலைகள் சமீபத்தில் மீண்டும் அமைக்கப்பட்டிருந்தால் அவை ஏன் இப்போது சிதைந்து போகின்றன? பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான திட்டங்கள் மேற்கொண்டு இருந்தால் அவசரகால குழுக்கள், மொபைல் பம்புகள், வெள்ள கண்காணிப்பு மண்டலங்கள் எங்கே போனது? சில மணி நேர கனமழையிலேயே நகரத்தின் சாலைகள் நினைத்து பார்க்க முடியாத நிலைக்கு திரும்புகின்றன. இது மோசமான சாலை கட்டுமானம், பூஜ்யதர கட்டுப்பாடு மற்றும் சிவில் ஒப்பந்தங்களில் நிலவி வரும் பெரும் ஊழலை பிரதிபலிக்கிறது. உண்மையில் மழைநீர் வடிகால்கள் 90% நிறைவடைந்திருந்தால் மழை நின்ற பின்னும் ஏன் இன்னும் சாலைகளில் வெள்ளம் புகுந்து போக்குவரத்தை பாதிக்கிறது? நீண்டகால தீர்வுகளுக்கு பதிலாக சாலைகளில் ஓட்டு வேலை செய்யும் அரசியலில் மட்டுமே அரசாங்கம் கவனம் செலுத்தும்போது இப்படித்தான் நடக்கும். பயணிகள், அலுவலகம் செல்பவர்கள், மாணவர்கள், தாய்மார்கள், டெலிவரி ஏஜென்ட்டுகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொரு நாளும் சாலைகளில் வாழ்வா சாவா என்ற நிலைமையை எதிர்கொள்கின்றனர். இது இயற்கை பேரழிவு அல்ல. இது செயலற்ற ஒரு நிர்வாகத்தின் தோல்வியாகவே பார்க்கப்படுகிறது. ஆண்டுதோறும் பருவமழைக்கு தயாராக இருப்பதாக கூறும் ஒரு நகரத்தில் அதே காட்சிகள் மீண்டும் மீண்டும் வருகின்றன. இது இயற்கையின் சீற்றமல்ல. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு ஆகும். சாலைகளில் உள்ள ஒவ்வொரு குழியும் தவறான முன்னுரிமைகளின் சின்னமாகும். ஒவ்வொரு உடைந்த சாலையும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளின் அடையாளமாகும். ஒவ்வொரு வெள்ளத்திற்கு பிறகும் அதிக வெள்ளம் ஏற்பட்டால் அது மழையின் தவறு அல்ல, அது திமுக அரசின் தவறு. சாலைகளை பராமரிக்க முடியாத ஒரு அரசாங்கத்திற்கு தன்னை ஒரு மக்கள் நலனுக்கான அரசு என்று அழைத்துக் கொள்ள எந்த உரிமையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.